சிவகங்கை கோவிலூர்ல இருக்க ஒருத்தர் ஆண்டியப்பன். அவரோட பையன் பேர் வந்து தமிழரசன். இவங்க வந்து பசுமாடு வச்சிருக்காங்க. ஸோ இவங்களோட அந்த தொழுவத்துக்குள்ள யாரோ ஒருத்தர் வந்து வந்துட்டு போறதா வந்து தமிழரசன் வந்து ஃபீல் பண்றாரு. ஸோ அதுக்காக அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா வந்து மறைஞ்சிருந்து வீடியோவை ரெக்கார்ட் பண்றதுக்காக வச்சுட்டு இருக்காரு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க வீடியோ அந்த தமிழரசன் அப்படிங்கிற பர்சன் தான் வந்து ரெக்கார்ட் பண்ணது. அப்போ அங்க பாத்தீங்கன்னா வந்து அவங்க வச்சிருக்க தொழுவத்துல வச்சிருக்க ஒரு பசுமாட்டை ஒரு பசுங்க அதை போய் வந்து கற்பழிக்கிறான். என்னால இதெல்லாம் ஜீரணிக்க கூட முடியல. எவ்வளவு ஒரு கேவலம் மனுஷன், என்ன ஒரு கன்றாவியான இதை நோக்கி போய்கிட்டு இருக்கா அப்படின்னு நினைச்சு பாருங்க. ஒரு தெருவுல ஒரு நாய் நடமாட முடியல, ஒரு பசு. இவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும் நீங்க நினைச்சு பாருங்களேன். இந்த பசுக்கோ இல்ல அந்த தெருநாய்க்கோ இவனுங்க ரேப் பண்ற 5 வயசு 4 வயசு குழந்தைக்கோ பச்சினம் 2 வயசு குழந்தைக்கோ என்ன தெரிய போதும்? இந்த ரேப் பண்றனோட பேரு கரண். இவனுக்கு 28 வயசாச்சு. அவங்களோட தந்தை பேர் வந்து சிவாந்தம் அப்படின்னு சொல்றாங்க. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி, ஊர் வந்து கோவிலூர். இவன் மேல ஆல்ரெடி ஏதோ கொலை கேஸ், ட்ரக்ஸ், கஞ்சா கடத்துறது அப்படின்னு சொல்லி இவன் மேல ஏகப்பட்ட கேஸ் இருக்கு. இந்த ரேப் பண்ண அன்னைக்கு இவனை கையும் காலமா பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு ஒப்படைக்கிறாங்க. அங்க போலீஸ் இவன் மேல வந்து 10 ரூபாய்க்கு ஒரு கேஸ் போடுறாங்க. அதாவது ஒரு கேஸ் போடப்படுது. PCA 1960 அப்படின்ற அந்த சட்டத்துக்கு கீழே வந்து BNSல இதுல போடப்படுது. இதுக்கு வந்து 10 ரூபா தான் ஃபைனா. ஆக ஒருத்தவங்களை ரேப் பண்ணா அதுக்கு 10 ரூபா தான் இது. கையங்குளமா கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அதுக்கு போலீஸ் சொல்லியிருக்காங்க போங்க நாளைக்கு வாங்க அப்படின்னு. நாளைக்கு அந்த சம்பந்தப்பட்ட அந்த பர்சன்ஸ் அங்க போய் நின்னோடனே அந்த ரேப் பண்ணாலும் அந்த ரேபிஸ்ட் கரண் அப்படிங்கிற அந்த சைக்கோ அவனை தப்பிக்க விட்டுட்டாங்க. தப்பிக்க விட்டுட்டு அவங்க சொன்ன காரணம், நாங்க தனிப்படை அமைச்சு அவங்களை தேடிக்கிட்டு இருக்கோம். நொட்டி நீங்க தனிப்படை அமைச்சு ஏன்டா கையில புடிச்சு கொடுத்தவங்கள உங்களால வச்சிருக்க துப்பு இல்ல. நீங்க எல்லாம் எதுக்கு அப்புறம் இருக்கீங்க? இதுல தனிப்படை இதெல்லாம் எவனாவது நம்புவானா? இதெல்லாம் என்ன பேச்சு இது? அதாவது அங்க இருக்க மக்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எச்சரிக்கை. அந்த சிவகங்கையில இருக்கவங்க, இந்த நிலைமை தான் மனுஷங்களுக்கும். நீங்க ரேப் பண்ணிட்டு கொண்டு கொடுத்தீங்கன்னா இதே மாதிரி தப்பிக்க விடுவாங்க. இது அங்க இருக்க போலீஸ் அதிகாரிகள்கிட்ட நம்ம அட்வொகேட்ஸ் அனிமல் ஆக்டிவிஸ்ட் எல்லாம் கேட்டதுமே அவங்க சொல்ற பதில் என்னன்னா, அந்த ஆடியோ எல்லாம் எங்களால போட முடியும். சொன்ன பதில் என்னன்னா, எங்களை நீங்க டார்ச்சர் பண்றீங்க. ஒரு குற்றவாளியை கொண்டு கையங்குளமா கையில போலீஸோட கையில கொடுத்துட்டு வர்றோம். அவங்க தப்பிக்க விட்டுட்டாங்க. ஏன் தப்பிக்க விட்டீங்கன்னு நாங்க கேட்டதுக்கு போலீஸ் தரப்புல எங்க மேல பழி சொல்றது அவங்களை நாங்க டார்ச்சர் பண்றோமா? எங்களோட மக்களுக்காக சேவை செய்யத்தான் நீங்க இருக்கீங்க. குற்றவாளிகளுக்கு சேவை செஞ்சு அவனை தப்பிக்க வர்றதுக்கு நீங்க இல்ல. அப்படி தப்பிக்க விட்ட நீங்களும் ஒரு குற்றவாளிகள் தான். அவன் குற்றவாளியை நாங்க கேள்வி கேட்கும்போது நீங்க பதில் சொல்லித்தான் ஆகணும். பதில் சொல்ற இடத்துலதான் நீங்க இருக்கீங்க. அதை விட்டுட்டு கேள்வி கேட்கிறவன நீங்க குற்றவாளியா வந்து போர்ட்ரபிள் பண்ண கூடாது. ஒரு குற்றவாளி, அவன் கஞ்சா கடத்திருக்கான், கொலையாளி, அதெல்லாம் விட்டு தள்ள அவன் ரேப் பண்றான் ஒரு அனிமல்ஸ். அதை வந்து கையும் களவுமா பிடிச்சு கொண்டு கொடுத்த ஒரு குற்றவாளியை தப்பிக்க விட்ட இவங்களை நம்ம என்னன்னு சொல்ல முடியும்? குற்றவாளின்னு தான் சொல்ல முடியும். அப்ப குற்றவாளிக்கு துணை போறவன் இப்படியான போலீஸ் அதிகாரிகள் இருக்கும் வரைக்கும் சிவகங்கை மாவட்டம் விளங்காது. அங்க இருக்க எவனும் விளங்க மாட்டான். மக்களையும் அங்க இருக்க பெண்களையும் குழந்தைகளையும் கற்பழிச்சாலும் போலீஸோட நடவடிக்கை இந்த மாதிரி கேவலமா தான் இருக்கும்.